Hi everyone, welcome to the YouTube channel Feel Simple. In this video, we are going to learn about feedback, and also we are going to learn different types of feedback and its application. Okay. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா feedback. Feedback அப்படிங்கறது a fraction of output voltage is connected to input is called feedback அப்படி சொல்லுவோம். Vector definition சொல்லணும்னா the process by which some fraction of output is combined with the input is called feedback அப்படி சொல்லலாம். இல்ல இனி amplifier a small part of output signal may be fed into input circuit is known as feedback அப்படி சொல்லலாம். இதுதான் என்னது அப்படின்னா block diagram of feedback amplifier. Block diagram of feedback amplifier இது. இதுல நல்லா கவனிங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்புட் சிக்னல் இங்க கொடுக்கிறோம். இதான் இன்புட் சிக்னல். இதுல கொடுக்கிறோம் நம்ம. அவுட்புட்ல எப்படி இது பேசிக் ஆம்பிளிஃபையர். அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா இப்படி கிடைக்கும். அவுட்புட் கிடைக்கும். இப்ப பேசிக் ஆம்பிளிஃபையர்ல என்ன நடக்குன்னா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் நடக்கும். 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். அப்புறம் இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் அவுட்புட் இல்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் இங்க இருந்து சாம்பிளிங் நெட்வொர்க்ல இருந்து என்னன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் வந்து இன்புட்டுக்கு இப்படி வரும். வர்ற மாதிரி எது வழியா வரும்னா ஃபீட்பேக் நெட்வொர்க் வழியா வரும். இந்த அவுட்புட் வோல்டேஜ் ஃபீட்பேக் நெட்வொர்க் அவுட்புட்ல வர்றப்ப என்ன ஆகும்னா ஃபீட்பேக் வோல்டேஜ் VFன்னு சொல்லுவோம். இதுதான் எங்க வருது இன்புட்டுக்கு வருது. இன்புட்ல ஏற்கனவே சிக்னல் சோர்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ஃபீட்பேக் வோல்டேஜ் ரெண்டுமே இங்க வருது. இங்க மிக்ஸ் ஆகி டிஃபரன்ஷியல் இன்புட்டா பேஸ்க்குள்ள போகும். அப்ப அப்படி போறப்போ வந்து இந்த சிக்னல் வோல்டேஜும் ஃபீட்பேக் வோல்டேஜும் ஆட் ஆச்சுன்னா அது பாசிட்டிவ் ஃபீட்பேக். சப்ராக்ஷன் ஆச்சுன்னா அது நெகட்டிவ் ஃபீட்பேக். அதான் பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு பிளஸ்ஸா இருந்தா பாசிட்டிவ், மைனஸா இருந்தா நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சார் பாசிட்டிவ்னு சொல்றீங்க அப்படின்னா இங்க கொடுக்குற இந்த சிக்னல் 180 டிகிரி ஷிஃப்டா இங்க வருது. இங்க ஃபீட்பேக்ல என்ன ஆகும்? பழையபடி 180 டிகிரி ஷிஃப்ட் ஆகும். பழையபடி பாத்தீங்கன்னா இதுல இந்த இடத்துல ஒரு 180 டிகிரி ஷிஃப்ட் ஆகும். அப்ப நல்லா கவனிங்க. இதுல இங்க ஒரு 180, இங்க ஒரு 180 இருக்கு, இதுல 180. அப்ப இங்க உள்ள சிக்னல் பாத்தீங்கன்னா அந்த சேம் பேஸா வரும். அப்படி என்ன சொல்றதுன்னா 180 டிகிரி பிளஸ் 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி, தட் இஸ் ஆர் 0 டிகிரி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க என்ன பேஸ்ல இருக்கோ அப்படியே வரும். இங்க இருந்து ஷிஃப்டா இது 180 டிகிரி ஷிஃப்ட் ஆனா இதே சிக்னல் தானே வரப்போகுது, சேம் பேஸ். அப்ப என்னன்னா சேம் ஆர் இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா இன் பேஸ். இப்படி இருந்தா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக். பாசிட்டிவ் ஃபீட்பேக், பாசிட்டிவ் ஃபீட்பேக்னு சொல்லுவோம். இது அப்படி இல்லை வந்து அவுட் ஆஃப் ஃபேஸா வருதுன்னு வச்சுக்கோங்க. அவுட் ஆஃப் ஃபேஸ், சேம் ஃபேஸ் கிடையாது, டிஃபரண்ட் ஃபேஸ், அவுட் ஆஃப் ஃபேஸ். இங்க எப்படி வருதோ அப்படின்னா இது இப்படி இருக்கு இன்புட்ல, அவுட்புட்ல வந்து இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அவுட் ஆஃப், இது ரெண்டே ஆட் பண்றப்ப இது பிளஸ் இது மைனஸ். அப்ப என்னன்னா அவுட்புட் வந்து கெயின் வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இருந்தா இது அவுட் ஆஃப் ஃபேஸ். அவுட் ஆஃப் ஃபேஸா இருந்தா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக்னு சொல்லுவோம். நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக் எதை வச்சு சொல்றாங்கன்னா இந்த அவுட்புட்ல இருந்து சாம்பிளிங் நெட்வொர்க்ல இருந்து இன்புட்டுக்கு சிக்னல் வர்றப்ப என்ன ஃபேஸ்ல கொடுக்குறோம். இன் ஃபேஸ்ல கொடுத்தா பாசிட்டிவ், அவுட் ஆஃப் ஃபேஸ்ல கொடுத்தா நெகட்டிவ் அப்படின்னு சொல்றோம். இது மெயின்.
இன்னொன்னு என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த அவுட்புட்ல எப்படி எடுக்கலாம், வோல்டேஜ் எடுக்கலாம் ஆர் கரண்ட் எடுக்கலாம். கரண்ட் அவுட்புட்ல இருந்து வோல்டேஜ் எடுக்கலாம், கரண்ட் எடுக்கலாம். சப்போஸ் வோல்டேஜ் எடுத்து இன்புட்ல அதை கொண்டு போய் சீரீஸ்ல கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வோல்டேஜ் சீரீஸ் ஃபீட்பேக்னு அர்த்தம். நம்பர் 1 வோல்டேஜ் சீரீஸ் ஃபீட்பேக் அப்படின்னு அர்த்தம். இந்த வோல்டேஜ் எடுத்து இந்த இடத்துல சண்டா கொடுத்தா, சண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பேரலல் அப்படின்னு அர்த்தம். அப்படி கொடுத்தா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வோல்டேஜ் சண்ட் ஃபீட்பேக். இது பேசிக்கா சொல்றது. அடுத்து இந்த கரண்டை எடுத்து அவுட்புட்ல கரண்டை எடுத்து இன்புட்ல சீரீஸ்ல கொடுத்தா நம்பர் 3 என்னன்னா கரண்ட் சீரீஸ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கரண்ட் எடுத்து ஷண்ட்ல கொடுத்தா அதுக்கு பேர் என்னன்னா கரண்ட் ஷண்ட் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு. 4 டைப்ஸ் பேசிக்கா சொல்றது. வோல்டேஜ் எடுத்து அவுட்புட்ல வோல்டேஜ் எடுத்து இன்புட்ல கொடுக்கறது 2 டைப், அவுட்புட்ல கரண்ட் எடுத்து இன்புட்ல கொடுக்கறது 2 டைப். மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இத பாத்தீங்கன்னா இதுலதான் நம்ம இப்ப பார்த்தோம்னா இதுல இப்ப இந்த சொன்னதுதான் நான் சொல்றேன். இங்க பாருங்க, அவுட்புட்ல வோல்டேஜ் எடுத்து இன்புட்ல சீரீஸ்ல கொடுத்துருக்கோம். இது வோல்டேஜ் சீரீஸ் ஃபீட்பேக். வோல்டேஜ் எடுக்கணும்னா அக்ராஸ் தான் எடுக்கணும். வோல்ட் எடுத்தோம்னா 2 டெர்மினல் பேரலா எடுத்தாதான் வோல்ட்னு அர்த்தம். எடுத்து கொண்டு போய் இங்கேயும் பேரலா கொடுத்தா அதுக்கு பேர் சண்டுன்னு அர்த்தம். பேரலா கொடுத்தா சண்ட், வோல்டேஜ் சண்ட் ஃபீட்பேக். இந்த மாதிரி சர்க்யூட்டை அப்புறம் கரண்ட்னா எப்பயுமே சீரீஸ்ல எடுப்போம். கரண்ட் அவுட்புட்ல இப்படி எடுத்து கரண்ட் எடுத்து இன்புட்ல சீரீஸ்ல கொடுத்தா கரண்ட் சீரீஸ் ஃபீட்பேக். அப்புறம் அவுட்புட்ல கரண்ட் எடுத்து இன்புட்ல பேரலா சண்டா கொடுத்தோம்னா அதுக்கு பிறகு கரண்ட் சண்ட் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் அப்படின்னா பேசிக்கா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 4 டைப்ஸா சொல்றோம். பேசிக் டைப்ஸ் எவ்வளவுன்னா 4 டைப்ஸ், 4 டைப்பா சொல்றோம். ஓகே, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அடுத்து டீடைலா அப்படின்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பாசிட்டிவ் ஃபீட்பேக். பாசிட்டிவ் ஃபீட்பேக்ல நான் அப்படி என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த சிக்னல் என்ன சேம் ஃபேஸா இருக்கு. சோர்ஸ் சிக்னல் அண்ட் ஃபீட்பேக் சிக்னல்ஸ் ஆர் சேம் ஃபேஸ் அப்படின்னு. இது ரெண்டையும் ஆட் ஆச்சுன்னா இது என்ன சொல்லணும், விஎஸ் பிளஸ் விஎஃப். இது 2 ஆட் ஆச்சுன்னா இதுதான் என்னது அப்படின்னா இது 2 ஆட் ஆகினா என்னது டிஃபரன்ஷியல் இன்புட்டா உள்ள போகும். இந்த இடத்துல போற டிஃபரன்ஷியல் இன்புட் விஐ சொல்லுவோம். அப்போ விஐ இஸ் ஈக்குவல் டு என்னன்னா விஎஸ் பிளஸ் விஎஃப். இப்படி இருந்தா இது பாசிட்டிவ் ஃபீட்பேக். இது டெஃபினேஷன். இதான் பாசிட்டிவ் ஃபீட்பேக். பாசிட்டிவ் ஃபீட்பேக்ல இந்த இடத்துல 180 டிகிரி இருக்கும், இங்க ஒரு 180 டிகிரி இருக்கும். மொத்தத்துல இங்க வரப்போனா 360 டிகிரி ஆர் 0 டிகிரி இருக்கும். அப்படின்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக். பட் டெஃபினேஷனா எப்படி சொல்லலாம், when a feedback voltage in phase with the input signal voltage, the feedback is said to be positive feedback. இல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் இல்லைன்னா ரீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் ஃபீட்பேக் அல்ல இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ரீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக். ரீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லலாம். இது இன்னொரு நேம். ஆர் இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் இஸ் யூஸ்டு இன் ஆசிலேட்டர். எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆசிலேட்டர்ல இதை யூஸ் பண்றாங்க. ஆசிலேட்டர் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை எங்க யூஸ் பண்றாங்க, ஆசிலேட்டர்ல யூஸ் பண்றாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. இப்போ பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா அதனுடைய கெயின் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். பாசிட்டிவ் ஃபீட்பேக்கினுடைய கெயின் எல்லாம் பார்க்க போறோம். இது பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி இதுல பாத்தீங்கன்னா அப்பல நம்ம பார்த்த இதுல பாத்தீங்கன்னா இதுல நம்ம அடுத்த ஸ்லைட்ல கூட நம்ம சொல்லலாம். இங்க பாருங்க, இதுல பேசிக் ஆம்பிளிஃபயர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா பேசிக் இதான் ஆம்பிளிஃபயர்னு வச்சுக்கோங்க. இன்புட், இது அவுட்புட், இது ஆம்பிளிஃபயர். இப்ப பேசிக் ஆம்பிளிஃபயர் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இது விஐ, அங்க இன்புட், இது அவுட்புட்.
இதுல ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா என்ன அப்படின்னா கெயின். ஏங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், கெயின் ஆஃப் த பேசிக் ஆம்பிளிஃபயர். கெயின் ஆஃப் த பேசிக் ஆம்பிளிஃபயர். அப்ப கெயின் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அவுட்புட் டிவைட் பை இன்புட். கெயினுங்கிறது அவுட்புட் டிவைட் பை, இதுல வேணா வித்தவுட் ஃபீட்பேக். இதுல என்ன சொல்றோம்னா வித் அவுட் ஃபீட்பேக். ஃபீட்பேக் இல்லாம என்ன கெயின் அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். இதுல பீட்டா அப்படின்னு ஒரு வரும். இது என்ன, ஃபீட்பேக் ரேஷியோன்னு அர்த்தம். ஃபீட்பேக் ரேஷியோ. இப்போ ஃபீட்பேக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு என்னன்னா VF டிவைடட் பை V0. அப்ப VF இஸ் ஈக்குவல் டு என்ன, அதாவது என்ன சொல்லணும்னா ஃபீட்பேக் வோல்டேஜ் ஈக்குவல் டு பீட்டா இன்டு V0. பீட்டாங்கிறது என்னது, ஃபிராக்ஷன் ஆஃப் அவுட்புட் ஃபிராக்ஷன். the fraction of output voltage that is equal to feedback voltage அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமானது, இதை வச்சுக்கோ. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல AF அப்படின்னு சொல்லுவோம். AF அப்படின்னா கெயின் வித் ஃபீட்பேக்னு அர்த்தம். அப்ப கெயின் ஆஃப் த ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர்னு சொல்லலாம். கெயின் ஆஃப் த ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர். அதாவது வித் ஃபீட்பேக் சொல்றது. வித் ஃபீட்பேக்னு என்ன அர்த்தம்னா என்ன சொல்லணும், V0 டிவைடட் பை VS. இன்புட்ல இருந்து அவுட்புட் வரைக்கும் பாக்குறது தான் நம்ம இந்த இடத்துல கெயின் அப்படின்னு சொல்லுவோம். VS அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். VS என்ன அப்படின்னா ஏசி சிக்னல் இன்புட். இதெல்லாம் தெரியணும். அப்புறம் VF அப்படின்னா நம்ம போய் சொன்னோம், VF ஃபீட்பேக் சிக்னல் வோல்டேஜ். ஃபீட்பேக் சிக்னல் வோல்டேஜ். அப்ப VF இஸ் ஈக்குவல் டு இங்க பார்த்தா என்னது அப்படின்னா பீட்டா இன்டு V0. தட் இஸ் VF. இதெல்லாம் நமக்கு தெரியணும். இப்ப தெரிஞ்சதுன்னா நம்ம பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லணும். இஃப் த ஃபீட்பேக் சிக்னல் VF is in phase with input signal VS, then the net differential input. இப்ப நமக்கு VF-னா என்னன்னு தெரியும், VS-னா என்னன்னு தெரியும். VS அப்படிங்கிறது இன்புட் சிக்னல், VF-ங்கிறது ஃபீட்பேக் சிக்னல். ரெண்டும் ஆட் ஆகி இன்புட்டுக்கு வரும். அந்த டிஃபரன்ஷியல் இன்புட் என்ன சொல்லுவோம், VI is equal to என்ன சொன்னோம் அப்படின்னா VS divided by VF அப்படின்னு நமக்கு தெரியும். இது நமக்கு தெரியும். இப்ப the input voltage applied to the basic amplifier is increased, thereby increasing V0 exponentially. இன்புட்டுக்கு ஆம்பிளிஃபயர் கொடுக்கறப்போ அவுட்புட் V0 வந்து எக்ஸ்போனன்ஷியலி இன்க்ரீஸ் ஆகும். This type of feedback is said to be positive feedback. Gain increase ஆயிட்டே போச்சுன்னா அது பாசிட்டிவ் ஃபீட்பேக்னு அர்த்தம். கெயின் ஆஃப் ஆம்பிளிஃபயர் வித் பாசிட்டிவ் ஃபீட்பேக் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இதுல நல்லா கவனிங்க, AF கண்டுபிடிக்கணும். AFன்னா என்னது, கெயின் ஆஃப் ஆம்பிளிஃபயர் வித் ஃபீட்பேக்னு அர்த்தம். கெயின் ஆஃப் த ஆம்பிளிஃபயர் வித் ஃபீட்பேக் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம், V0 டிவைட் பை VS அப்படின்னு எடுத்திருக்கோம். V0 டிவைட் பை VS எடுத்திருக்கோம். இப்போ இந்த VS-க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணணும். VS-க்கு பதிலாக இதுல இருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து VS இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுங்க பார்ப்போம். இதுல இருந்து VS இஸ் ஈக்குவல் டு என்ன, VI மைனஸ் VF. அப்ப இந்த இடத்துல என்ன, இந்த VS-க்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ V0 divided by VS is equal to VI minus என்னது VF. இதுல throughout the equation மேலே கீழே என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம V0 ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா divided by V0 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். 1 divided by VI divided by V0 minus VF divided by V0 அப்படின்னு எழுதலாம். அப்ப
V0 டிவைடட் பை VIங்கிறது நம்ம என்ன பார்த்திருக்கோம்? A அப்படின்னு பார்த்திருக்கோம். That is equal to A. இப்போ A is equal to என்னன்னா V0 டிவைடட் பை A. இப்போ 1 by A is equal to என்ன? 1 by A is equal to VI divided by V0 எழுதலாம். அப்போ இதுக்கு பதிலா என்ன எழுதலாம் அப்படின்னா 1 divided by 1 divided by A minus VF divided by V0 இங்க சொல்லியிருக்கோம். எங்க VF divided by V0ங்கிறது என்னது? பீட்டா. அப்போ இங்க என்ன எழுதலாம்? பீட்டான்னு எழுதலாம். இதை காமனா எடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 divided by 1 minus A beta divided by A. இது மேல போச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா அப்ப AF is equal to A divided by 1 minus A beta. இதுதான் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்கினுடைய கெயின். இது பாசிட்டிவ் ஃபீட்பேக்கினுடைய கெயின். பாசிட்டிவ் ஃபீட்பேக்கினுடைய கெயின் பார்த்துருக்கோம். இது நல்லா கவனிங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல கண்டிஷன் என்ன அப்படின்னா ஹியர் AF அப்படிங்கிற என்னது? பாசிட்டிவ் ஃபீட்பேக் வித் பாசிட்டிவ் ஃபீட்பேக். அதுக்கு VF is equal to என்ன? இங்க மைனஸா இருக்கிறதுனால VF is greater than A அப்படின்னு வரும். அப்ப A beta is equal to இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த A betaங்கிற வேல்யூ A beta is equal to 1ன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது 1 ஆச்சுன்னா என்ன ஆகும்? சாரி, இது 1 ஆச்சுன்னா 1 minus 1 is equal to 0. அப்ப என்ன ஆகும்? இந்த டேர்ம் வந்து A divided by 1 minus 1 is equal to A divided by 0. That is equal to infinity. அப்ப என்ன சொல்றாங்க? The gain of the amplifier with positive feedback is infinity. பாசிட்டிவ் ஃபீட்பேக்ல வந்து கெயின் என்ன? இன்ஃபினிட்டின்னு சொல்றாங்க. இன்ஃபினிட்டி. அப்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக் thus increases the gain of the amplifier. பாசிட்டிவ் ஃபீட்பேக்ல அதனால இப்ப வந்து the amplifier act as a oscillator சொல்றாங்க. கெயின் அதிகமாகி போச்சுன்னா ஆசிலேஷன் அது ஆசிலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஆம்பிளிஃபையர் என்ன ஆகும்னா ஆசிலேட்டரா மாறிடும். எந்த கண்டிஷன்ல? A beta is equal to 1ன்னு வந்துருச்சுன்னா A beta is equal to 1ங்கிற கண்டிஷன் ரீச் ஆயிடுச்சுன்னா அப்ப A betaக்கு பதிலா 1 போட்டோம்னா A divided by 1 minus 1 அப்படின்னு வந்துடும். அப்ப A divided by 0 that is equal to infinity. அந்த இன்ஃபினிட்டிங்கிற கண்டிஷனுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா this amplifier acts as a oscillator அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆசிலேட்டர்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஆசிலேட்டர்ல யூஸ் பண்ணுவாங்கிறது இப்ப நம்ம கன்ஃபார்ம் ஆயிப்போம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? நெகட்டிவ் ஃபீட்பேக் பார்க்க போறோம். நெகட்டிவ் ஃபீட்பேக்ல நல்லா பாருங்க. இதுல வந்து இந்த சோர்ஸ் சிக்னல் இது சோர்ஸ் சிக்னல், இது ஃபீட்பேக் சிக்னல், ரெண்டுமே என்ன இருக்கு? அவுட் ஆஃப் ஃபேஸ். இது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் போய் நெகட்டிவ் வருது, நெகட்டிவ் போய் பாசிட்டிவ் வருது. அப்ப இதை ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இது பிளஸ் அப்படின்னா இது மைனஸ். அப்ப VS மைனஸ் VFன்னு கிடைக்கும். அதாவது பிளஸ் ஆஃப் மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு VI. அப்ப தட் இஸ் ஈக்குவல் டு என்ன? VS மைனஸ் VF அப்படின்னு வரும். அப்படி இருந்தா என்னது? நெகட்டிவ் ஃபீட்பேக்னு அர்த்தம். இந்த இருக்குல்ல இதுதான் இங்க வரும். இதுல அவுட் ஆஃப் ஃபேஸ், இதைத்தான் அவுட் ஆஃப் ஃபேஸ்ன்னு சொல்றது. இது நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க? நெகட்டிவ் ஃபீட்பேக்கு டீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன? டீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக். இன்னொரு நேம் என்னன்னா டீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லலாம். டீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம இத பார்க்க போறோம். இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் சிக்னல் VF is out of phase with the input signal. இதுல நல்லா பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல இது வந்து என்னது அப்படின்னா ஃபீட்பேக் சிக்னல். இது ஃபீட்பேக் சிக்னல் வோல்டேஜ், இது இன்புட் சிக்னல் வோல்டேஜ். ரெண்டு என்ன ஆகுது அப்படின்னா அவுட் ஆஃப் ஃபேஸ்ல இருக்கு. மைனஸ்னு போட்டுருக்கு, அவுட் ஆஃப் ஃபேஸ். அப்போ அவுட் ஆஃப் ஃபேஸ்ல வர்றப்ப VI is equal to என்ன வரும் அப்படின்னா VI is equal to VS மைனஸ் VFன்னு வரும். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுல இருந்து பாருங்க நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா அப்ப நான் எனக்கு இந்த VS வேணும் அப்படின்னா என்ன எழுதலாம்? இதுல இருந்து இந்த ஈக்குவேஷன் வந்து VS is equal to நம்ம
Vs is equal to என்ன வரும்? Vi plus Vf னு வரும். இது போடுறப்ப plus Vf. இதை வச்சுட்டு என்ன பண்றோம்? So the input signal voltage applied to the basic amplifier is decreased. And corresponding the output is decreased. Hence the voltage gain is decreased. Voltage gain வந்து negative feedback ல வந்து gain வந்து reduce ஆகி constant ஆகும். This type of feedback is known as negative feedback. The gain of the amplifier with the negative feedback நம்ம கண்டுபிடிக்க போறோம். Gain of the amplifier with the negative feedback AF கண்டுபிடிக்க போறோம். AF னா என்ன சொல்லி இருக்கோம்? Gain of the amplifier with negative feedback. அப்பல பார்த்து என்னது? Positive feedback. இது கண்டுபிடிக்க போறோம். இது இப்ப நம்ம பார்ப்போம். இது என்ன பண்ண போறோம்? நம்ம இதை கண்டுபிடிக்க போறோம். என்னன்னா நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம் பாருங்க. அப்ப அதே மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த AF is equal to என்ன ஃபார்முலா சொன்னோம்? அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை இன்புட் சிக்னல் வோல்டேஜ். அப்ப என்ன இது எப்படி எழுதலாம்? V0 Vs க்கு பதிலா அப்ப சொன்னோம். Vs is equal to என்ன? Vi minus Vi plus Vf அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல டிவைட் பை என்னது? V0 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 divided by Vi divided by V0 plus Vf divided by V0 எழுதலாம். இப்போ that is equal to இதுல என்ன எப்படி எழுதலாம்னா 1 divided by 1 minus A plus beta அப்படின்னு எழுதலாம். இப்போ that is equal to இது காமனா எடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 divided by காமனா எடுத்தா என்ன கிடைக்கும்? 1 divided by 1 plus A beta divided by A. இந்த A இங்க வந்துருச்சுன்னா அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா is AF is equal to A divided by 1 plus beta 1 plus A beta அப்படின்னு கிடைக்கும். அப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா AF is equal to A divided by 1 plus A beta அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல பிளஸ் வந்ததுன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக்னு அர்த்தம். பிளஸ் வந்ததுன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக். எப்படி சொல்றீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப கெயின் என்ன ஆகும்? இந்த வேல்யூ வந்து இது பிளஸ், இதோட இது ஆட் ஆகுறப்ப இதை வந்து டிவைட் பண்ணிருச்சுன்னா இந்த வேல்யூ என்ன? AF வந்து டிக்ரீஸ் ஆயிரும். அப்ப எப்படி எழுதலாம்? AF வந்து என்ன ஆகும் அப்படின்னா லெஸ் தென் ஏன்னு அர்த்தம். ஏ விட கம்மியா இருக்கும். AF இஸ் லெஸ் தென், அங்க கிரேட்டர் தென் சொன்னோம். அப்ப A பீட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா வெரி கிரேட்டர் தென் 1 அப்படி இருக்கும். வெரி கிரேட்டர் தென் 1. அப்ப என்ன செய்யலாம்? வெரி கிரேட்டர் தென் 1 அப்படின்னா அப்ப இதுல என்ன செய்யலாம்? AF is equal to எப்படி எழுதலாம்? இது வந்து வெரி வெரி கிரேட்டர் தென் 1, எதை விட 1 விட கூடனா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா AF is equal to A divided by A beta ன்னு எழுதலாம். இப்போ A கேன்சல் ஆகும். that is equal to 1 by beta ன்னு எழுதலாம். அப்ப AF is equal to 1 divided by beta. அப்ப கெயின், அதாவது நெகட்டிவ் ஃபீட்பேக்ல கெயின் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா ஃபீட்பேக் ரேஷியோ பொறுத்து இருக்கு. பீட்டாங்கிறது என்ன சொல்லியிருக்கோம்? ஃபீட்பேக் ரேஷியோன்னு சொல்லியிருக்கோம். அப்போ பீட்டாங்கிறது என்ன அப்படின்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபீட்பேக் ரேஷியோ. ஃபீட்பேக் ரேஷியோ. The gain may be made to depend entirely on the feedback network. Feedback network பொறுத்து தான் கெயின் இருக்கு. The negative feedback thus decreases the gain of the amplifier. Negative feedbackல என்னன்னா டிக்ரீஸ் ஆகும். எது டிக்ரீஸ் ஆனா கெயின் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம என்ன போறோம்? பர்கஷன் கிரிட்டேரியன்ங்கிற முக்கியமான வார்த்தை. 2 கண்டிஷன். பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆசிலேஷன் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்ப ஆசிலேட் ஆகணும்னா ரெண்டு கண்டிஷன் வரும். கண்டிஷன் அண்டர் விச் த ஆம்பிளிஃபையர் ஒர்க் அஸ் ஆசிலேட்டர். ஒரு ஆம்பிளிஃபையர் எப்போ வந்து ஆசிலேட்டரா போகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிஷன் ஃபார் சஸ்டைனபிள் ஆசிலேஷன். ஸ்டேட் த கண்டிஷன் ஃபார் சஸ்டைனபிள் ஆசிலேஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சஸ்டைனபிள் ஆசிலேஷன், ஒரு ஆம்பிளிஃபையர் ஆசிலேட்டரா மாறணும் அப்படின்னா 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிங்க, ஒரு ஆம்பிளிஃபையர் ஆசிலேட்டரா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அது பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்னு என்ன அப்படின்னா ஏ பீட்டா அப்படின்னு பார்த்தோம். ஏ பீட்டா ஈக்குவல் டு 1 வரணும்.
அப்ப a beta is equal to 1 அப்படின்னா 1 minus a beta is equal to என்ன ஆகும்? That is equal to 0. அப்ப நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்திருக்கோம். பாசிட்டிவ் ஃபீட்பேக்ல AF is equal to A divided by 1 minus A beta அப்படின்னு பார்த்தோம். இப்போ இது that is equal to நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 1 அப்படின்னா that is equal to 1 என்ன ஆகும் அப்படின்னா A divided by 1 minus 1 that is equal to A divided by 0 that is equal to infinity பார்த்தோம். இது ஒரு கண்டிஷன். அப்ப A beta is equal to 1 அப்படின்னா again AF becomes infinity. AF becomes infinity. Therefore, the output without any external input signal, the amplifier circuit under this condition become unstable and has a tendency to oscillate. It generates electrical oscillation at the output. Then it is said to behave as an oscillator and so on. That's a condition under amplifier work as a oscillator அப்படின்னா இதான் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இன்னொன்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா A beta is equal to என்ன சொல்லுவோம்? 1ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப A is equal to என்ன? 1 by betaன்னு எழுதலாம். இதுல இருந்து A is equal to 1 by betaன்னு எழுதலாம். அப்படி எழுதுறது என்ன ஆகுதுன்னா இந்த பீட்டாங்கிறது என்ன? ஃபீட்பேக் ரேஷியோன்னு சொல்லியிருக்கோம். பீட்டாங்கிற ஃபீட்பேக் ரேஷியோ அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஃபீட்பேக் எலமெண்ட்டை பொறுத்து தான் இருக்கு. பேசிக் ஆம்பிளிஃபையர் பொறுத்து கிடையாது அப்படிங்கிறது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முக்கியமானது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா அப்பல சொன்னோம் இது ஒரு 180 டிகிரி ஷிஃப்ட், இது ஒரு 180 டிகிரி ஷிஃப்ட். அப்ப இங்க வரப்ப என்ன 180 டிகிரி பிளஸ் 180 டிகிரி is equal to 360 degree. That is equal to that is R 0 டிகிரின்னு சொல்றோம். இது இன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப இன் ஃபேஸா இருந்தது அப்படின்னா என்னதுன்னா 180 டிகிரி 180 பிளஸ் 180 360 0 அப்படின்னா இன் ஃபேஸ்னு அர்த்தம். இன் ஃபேஸா இருக்கணும். நம்பர் 2 இன் ஃபேஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன் ஃபேஸ். இன் ஃபேஸா இருந்தா என்னது பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்னொரு வார்த்தை எப்படி கேட்பாங்கன்னா ஸ்டேட் த கண்டிஷன் ஃபார் சஸ்டைனபிள் ஆசிலேஷன். தொடர்ச்சி, அதாவது நிக்காம தொடர்ச்சியா சஸ்டைன்ட் ஆசிலேஷன். சஸ்டைன்ட் ஆசிலேஷனா இருக்கணும் அப்படின்னா ஆசிலேஷன் அதுக்கு 2 கண்டிஷன் இப்ப சொன்னதுதான். கண்டிஷன் நம்பர் 1 A beta is equal to 1 இருக்கணும். இது 1. கண்டிஷன் நம்பர் 2 என்னன்னா the net phase shift around the feedback network, அதாவது net phase shift இங்க இங்க இருந்து சிக்னல் இங்க போய் பழையபடி இங்க வர்றப்ப net phase shift around the feedback loop must be phase shift is equal to 2 pi இருக்கு. 2 pi r என்ன சொல்வோம்? 2 pi என்ன 360 ன்னு அர்த்தம். 360 டிகிரி. r என்னது 0. இந்த 2 கண்டிஷன் தான் இந்த 2 கண்டிஷன் satisfy ஆயிடுச்சுன்னா the amplifier acts as a oscillator. The amplifier acts as a oscillator ன்னு சொல்லுவோம். Above 2 requirement is called percussion criterion for oscillation. இந்த 2 கண்டிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா percussion criterion. criterion for oscillation. இது கேட்பாங்க யூனிவர்சிட்டியில for oscillation. percussion criterion for oscillation நீங்க இந்த 2 பாயிண்ட் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த டயக்ராம் போட்டு என்ன பண்ணணும்? இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே.